வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம ரிட்டன் எக்ஸாமினேஷன் எதுவும் இல்லாமல் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போ ரீசெண்டாக வெளியிட்டிருக்க நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் வேரியஸ் டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து சேலரி அண்ட் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு வேரி ஆகுது. இனிஷியல் சேலரியே பர் மந்த்துக்கு 15,000 மேக்ஸிமம் 32,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே 10th 12th எனி டிகிரி டிப்ளமோ ஐடி அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரியான போஸ்டிங்ஸுமே நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் கிடையாது, டைரெக்டாக இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. எல்லோரும் ஃப்ரீயாகவே ஆஃப்லைனில் விண்ணப்பிச்சுக்கலாம். லாஸ்ட் டேட் ஆகஸ்ட் 6ஆம் தேதி வரைக்கும் விண்ணப்பிக்க டைம் கொடுத்துருக்காங்க. ஆண்கள் பெண்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான், எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான், ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்திலேருந்து டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டிலேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வேரியஸ் டைப்பில் கிட்டத்தட்ட 8 விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஒவ்வொரு போஸ்டிங் பொறுத்து சேலரி குவாலிஃபிகேஷன் வேரி ஆகுது. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மேட் இது தான், ஓகேங்களா? ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஃபார்மை நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒட்டிடுங்க. இங்கே நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்களோ அந்த போஸ்ட் நேம் மென்ஷன் பண்ணிடுங்க. இங்கே அப்ளிகண்ட்டோட பெயர், விண்ணப்பதாரோட பெயர் இங்கே ஃபில் பண்ணுங்கள். அடுத்து ஃபாதர் அல்லது ஹஸ்பண்ட் பெயர், அடுத்து உங்களுடைய பிறந்த தேதி, வயது, உங்களுடைய கல்வி தகுதி, மேக்ஸிமம் குவாலிஃபிகேஷன் என்ன வச்சுருக்கீங்களோ அதோட டீட்டெயில்ஸ் இங்கே ஃபில் பண்ணிடுங்க. உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க, நேட்டிவிட்டி டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க, அதுக்கு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டும் நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். அதே மாதிரி இங்கே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, COVID-19 அந்த டைமில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கரெக்டாக அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். இங்கே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஆதார் நம்பரு, ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி இதெல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு இங்கே இடம் தேதி ஃபில் பண்ணணும். இது கூட இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களோட சிக்னேச்சர் போடணும், ஓகேங்களா? இந்த அப்ளிகேஷன் எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிட்டு இந்த அப்ளிகேஷனோட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். லாஸ்ட் டேட் ஆகஸ்ட் 6ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ண உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் இது தான். செயல்பாட்டு செயலாளர் / மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, மாவட்ட சுகாதார அலுவலகம், பழைய அரசு மருத்துவமனை வளாகம், செங்கம் சாலை, திருவண்ணாமலை 03 அப்படிங்கிற அட்ரஸுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் நேர்லேயோ அல்லது போஸ்ட் மூலமாகவோ விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ நீங்கள் நேர்லேயும் அப்ளிகேஷன் சப்மிஷன் பண்ணலாம், போஸ்ட் மூலமாகவும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திருவண்ணாமலை மாவட்டத்தில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திருவண்ணாமலை மாவட்டத்தில் அரசு திருவண்ணாமலை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இங்கெல்லாம் வந்து வேக்கன்சிஸ் இருக்குது. அந்த வேக்கன்சிஸ் ஃபில் பண்ணுறதுக்காக அந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகண்ட் வந்து அப்ளை பண்ண இன்வைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ போஸ்டிங்ஸ் 8 விதமான பதவிகள் இருக்குது. ஃபஸ்ட்டு உங்களுக்கு டென்டல் அசிஸ்டன்ட் கேட்டகிரியில் 2 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 35 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சேலரி மந்த்லி உங்களுக்கு 16,000 ரூபாய் ப்ரொவைட் பண்ணுறாங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். அதோட பார்த்திங்கன்னா டென்டல் சர்ஜன்ஸ்க்கு அசிஸ்டிங் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ டென்டல் சர்ஜன்ஸ்க்கெல்லாம் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 2 வேக்கன்சிஸ் இருக்குது. அடுத்து ரேடியோகிராஃபர் கேட்டகிரியில் 1 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. 35 வயதுக்குள்ளே இருக்கணும். சேலரி பர் மந்த்துக்கு 17,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ் டிப்ளமோ இன் ரேடியோ டயக்னாசிஸ் டெக்னாலஜி முடிச்சிருக்கணும், அல்லது விஎஸில் ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபிஷியாட்ரிக் சோசியல் ஒர்க்கரில் 1 வேக்கன்சிஸ் 27,000 ரூபாய் சேலரி சொல்லியிருக்காங்க. 40 வயதுக்குள்ளே இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள்.
குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மாஸ்டர் டிகிரி அதாவது எம்ஏல சோசியல் ஒர்க் வந்து முடிச்சிருக்கணும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஃபிசியோதெரபி ரிலேட்டடாக படிச்சிருக்கணும், அல்லது மாஸ்டர் டிகிரி சோசியல் ஒர்க்கில் மெடிக்கல் ஃபிசியோதெரபி முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழில் நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும், இங்கிலீஷ்லேயும் நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 வேக்கன்சிஸ் 40 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஆடியோலஜிஸ்ட் கம் ஸ்பீச் தெரபிஸ்ட் கேட்டகரியில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. 35 வயதுக்குள்ளே எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. 32,000 ரூபாய் பர் மந்த்துக்கு உங்களுக்கு சேலரி இருக்கும். குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் டிகிரியில் ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் பேத்தாலஜி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. 35 வயதுக்குள்ளே இருக்கவங்க எலிஜிபிள். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு 11,000 ரூபாய் சேலரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும், அதாவது 8th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கணும், அதே மாதிரி தமிழில் நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 1 வேக்கன்சிஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்என்சியு செக்யூரிட்டி 1 வேக்கன்சிஸ் இருக்குது. 35 வயதுக்குள்ளே தான் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. சேலரி பர் மந்த்துக்கு 11,000 ரூபாய் இருக்கும். குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும், நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஏஎன்எம் இந்த போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஏஎன்எம் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் இருக்கணும், அதே மாதிரி ரெலவெண்ட் கவுன்சிலில் நீங்கள் ரெஜிஸ்டரும் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? 1 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 35 வயதுக்குள்ளே இருக்கணும். 17,500 ரூபாய் உங்களுக்கு சேலரியாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? மந்த்லி உங்களுக்கு 17,500 ரூபாய் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா டிரைவர் போஸ்ட்டு 2 வேக்கன்சிஸ் இருக்குது. 35 வயது வரைக்கும் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. சேலரி பர் மந்த்துக்கு 17,500 ரூபாய் இருக்கும். குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 10th பாஸ் பண்ணியிருக்கணும், ஹெவி டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும், 3 இயர்ஸ் டிரைவிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்ளிகேஷனோட நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கான ப்ரூஃப் இருக்கணும், மார்க் ஷீட்ஸ் இருக்கணும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கணும், இருப்பிடச் சான்றிதழ் இருக்கணும். இதெல்லாம் நீங்கள் அப்ளிகேஷனோட சேர்த்து அவங்க சொல்லியிருக்க அட்ரஸ்க்கு செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸோட சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக இந்த போஸ்டிங்ஸ் எல்லாமே கான்ட்ராக்சுவல் பேசிஸில் தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. பர்மனெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, அதையுமே அவங்க இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை பார்த்தீங்கன்னா நிரந்தரமான பணி அல்ல, பணி நிரந்தரமும் செய்ய மாட்டோம், தற்காலிகமாக தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த அட்ரஸ் தான் நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும். ஸோ இந்த போஸ்டிங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அவசியம் கருதி உடனடியாக பணியிடம் நிரப்ப வேண்டியுள்ளதால் ஒப்பந்த அடிப்படையில் இந்த ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆகஸ்ட் 6ஆம் தேதி வரைக்கும் வர அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு அதில் யாரெல்லாம் செலக்ட் ஆகிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்டர்வியூக்கான கால் லெட்டர் சென்ட் பண்ணுவாங்க. நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த இன்டர்வியூவில் நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்த்து தான் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இன்டர்வியூக்கு பொறுப்பு உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட் அண்ட் ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாமே எடுத்துகிட்டு டைரெக்டாக இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். போஸ்டிங்ஸ் பார்த்திங்கன்னா உடனடியாகவே உங்களுக்கு கொடுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இங்கே அவசியம் கருதின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்ளிகேஷனை நேர்லேயும் போஸ்ட் மூலமாகவும் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு எந்தவித ஃபீஸஸும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஃப்ரீயாகவே விண்ணப்பிச்சுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஜாப் ரிலேட்டடான லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.